வணக்கம். இன்னைக்கு 29 ஜூலை 2021 டைம் வந்து கரெக்டாக 9:15 ஆகுது. இன்னைக்கு டிமாண்ட் அண்ட் சப்ளைல இதுவரையும் நான் லெவல்ஸ் போடலை, ஏன்னா இன்னைக்கு எக்ஸ்பைரின்றதுனால நம்முடைய சப்ளை லெவலாம் ரொம்ப தள்ளி இருக்கு. ஸோ தேவைன்ற பட்சத்தில் அப்புறமா போட்டுக்கலாம். மார்க்கெட் மூவ்மெண்ட்டை பார்த்துட்டு வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். ஏன்னா டிமாண்ட் அண்ட் சப்ளை நான் இன்னைக்கு போடலை, வெறும் ஸ்கேல்பிங் மட்டும்தான். ஏன்னா இன்னைக்கு மந்த்லி எக்ஸ்பைரி. எப்படி இருந்தாலும் நான் டிமாண்ட் அண்ட் சப்ளை போட்டால் கூட செல்லிங் சைடு தான் போடணும் இன்னைக்கு. ஸோ அதனால் வெயிட் பண்ணி போடலான்னு பார்க்குறேன். ஸ்கேல்பிங்கில் எதுவும் ஆப்பர்ச்சுனிட்டி வந்தால் நான் சொல்கிறேன். அதே போல் நம்முடைய ஆட்டோமேட்டட் ஸ்ட்ராட்டஜிஸில் நிறைய அப்டேட்ஸ் வந்திருக்கு. அந்த அப்டேட்ஸ்க்கு உண்டான வீடியோ வந்து செப்பரேட்டாக போடலான்னு பார்க்குறேன். ஸோ அதுவும் டெஸ்டிங் இருக்கிறதுனால இன்றைக்கி வெறும் ஸ்கேல்பிங்கோடு நிறுத்திக்கலான்னு பார்க்குறேன். ஏதாவது ஸ்கேல்பிங்கில் ஆப்பர்ச்சுனிட்டி வந்ததுன்னா மட்டும் நம்ம பண்ணுவோம். டைம் பார்த்திங்கன்னா கரெக்டாக 2:30 மணி ஆகுது. இன்றைக்கி நான் காத்தாலே சொல்லியிருந்தேன், இன்றைக்கி நான் வந்து டிமாண்ட் அண்ட் சப்ளை போட போகிறதில்ல, ஸ்கேல்பிங் மட்டும் ஆப்பர்ச்சுனிட்டி வந்தால் எடுக்கலான்னு. ஏன்னா நம்மளுடைய நியூ ஸ்ட்ராட்டஜி வந்து நான் டெஸ்டிங் பண்ண வேண்டியது இருந்தது. ஸோ அதன் காரணத்தினால இன்றைக்கி நான் வந்து எந்த விதமான இன்றைக்கி ஸ்கேல்பிங் வந்து எடுக்கல, ஸ்கேல்பிங் மூலமாக எடுக்கல, நம்ம டெஸ்டிங்கில் மட்டும்தான் ஆர்டர் எடுத்திருக்கோம். ஸோ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா எந்த விதமான ட்ரேட் நடக்கலை, என்னோட டெஸ்டிங் ட்ரேட் மட்டும் நடந்திருக்கு. இது வந்து ஒரு 83,000 ப்ராஃபிட்டில் பார்த்தீங்கன்னா நிறைய லாட்ஸ் வந்து ட்ரேட் ஆகிருக்கு. ஸோ இது வந்து நம்ம வந்து கரெக்டாக வந்து ரோபோ மூலமாக இந்த ஸ்ட்ராட்டஜின்னு இல்லை, இது ஒரு புது ஸ்ட்ராட்டஜி டெஸ்டிங்காக நமக்கு வந்து 83,000 ப்ராஃபிட் வந்திருக்கு. அது இதில் கணக்கில் சேர்த்துக்க முடியாது. இன்றைக்கி ஸ்கேல்பிங்கில் எந்த விதமான என்ட்ரி எடுக்கல. நாளைக்கு வந்து நமக்கு வந்து வெபினார் இருக்குது. மண்டே ஒரு புது ட்ரேடில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.